தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது புதிய கட்டுப்பாடுகள் அமல் செய்யப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தின் எதிரொலியாக பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பை அதிகரிக்க 40 போலீசார் தற்போது நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும், மாணவர்கள், பேராசிரியர்கள், ஊழியர்கள் நுழைவாயிலில் வைக்கப்பட்டிருக்கும் பதிவேட்டில் தகவல்களை பதிவு செய்த பின்னரே அனுமதி வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள் என புதிய கட்டுப்பாடுகள் அமலாக இருக்கக்கூடிய நிலையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அதுல? வணக்கம். குறிப்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை தொடர்ந்து உயர்கல்வித்துறை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயர்கல்வி நிலையங்களுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றது. அதன்படி கல்லூரி வளாகத்திற்குள், பல்கலைக்கழக வளாகத்திற்குள் வரக்கூடிய பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடைய அந்த வருகை பதிவேட்டில் அவர்கள் தங்கள் அடையாளங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. அதே போல மாணவர்கள் தங்களுடைய ஐடி கார்டுகளை கட்டாயம் அணிந்து வர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும், சிசிடிவி கேமராக்களை இல்லாத இடங்களில் உடனடியாக பொருத்த வேண்டும், பழுதாக இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை சீர் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. அதே போல இது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது போன்ற சம்பவம் இனி வரக்கூடிய காலங்களில் நடைபெற்றால் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உயர்கல்வித்துறை நேற்று எச்சரித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது சம்பவம் நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் தற்பொழுது கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள வரக்கூடிய பேராசிரியர்கள் மற்றும் பேராசிரியர் அல்லாத ஊழியர்களிடம் ஐடி கார்டுகளை சோதித்த பின்னரே காவல்துறையினர் உள்ளே அனுப்புகின்றனர். அதே போல ஏற்கனவே 140 காவலாளிகள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பில் இருந்த நிலையில் தற்பொழுது அந்த எண்ணிக்கையும் 180 அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. கூடுதலாக 40 காவலாளிகள் புதிதாக அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். அந்த வகையில் தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் காவலாளிகள் ரோந்து செல்லவும், அதே போல மாணவர்கள் எங்கேனும் இதுபோன்று தனியாக அமர்ந்திருக்கின்றனரா உள்ளிட்ட விவகாரங்களையும் கண்காணிக்க இருக்கின்றனர். அந்த வகையில் உயர்கல்வித்துறை கட்டுப்பாடுகளை தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக இரு வாயில்களிலும் தற்பொழுது பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு உரிய ஆவணங்கள் இருந்தால் மட்டுமே அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் தற்பொழுது மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் மற்றும் பேராசிரியர் அல்லாத ஊழியர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். தகவலுக்கு நன்றி கீதன்.